ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி 100. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதிலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓகேவா. அதாவது ஏஎஸ் நாவிக் ஜென்ரல் டியூட்டி ஒரு டொமஸ்டிக் பிரான்ச்சு, அப்புறம் வந்து ஆண்ட்ரிக் இதோடைய பேட்ச் 2022க்கான அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஜூலைலேருந்து 16 ஜூலை வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜூலை 2 டு ஜூலை 16 அப்படின்னா இப்போ நமக்கு ஜூனில் தான் இருக்கோம் நம்ம. ஸோ ஓப்பன் ஆக போகிறதே வந்து ஜூலை 2 தான், சரியா. ஸோ கரெக்டாக அந்த ஒரு 15 நாள் தான் வந்து கரெக்டாக ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா மேல் இந்தியன் சிட்டிசன்ஸ் அவங்கள தான் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் அதுக்கான அந்த போஸ்டிங் சொல்லி பார்த்தீங்களா, ஜென்ரல் டியூட்டி டொமஸ்டிக் பிரான்ச்சு, அப்புறம் இந்த இதுக்கு இந்தியன் கோஸ்ட் கார்டில் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் டியூட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 10th +2 பாசிட்டிவ் வித் மேக்ஸு ஃபிசிக்ஸு ஃப்ரம் எஜுகேஷன் போர்ட் ஆஃப் ரெக்கக்னைஸ்டு பை கவுன்சில் ஆஃப் போர்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் எஜுகேஷன். ஓகேவா, நம்ம போர்டில் படித்தாலே போதும். அதே மாதிரி டொமஸ்டிக் பிரான்ச்சுனா 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும், ஏதோ ஒரு ரெக்கக்னைஸ் பண்ண ஒரு போர்டில் படிச்சிருந்தால் போதும். அதே மாதிரி ஆண்ட்ரிக் அப்படின்ற போஸ்ட்டுக்கு வந்து 10th கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும். அதை பாஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், ரேடியோ பவர், இன்ஜினியரிங் ஆஃப் டியூரேஷன் 3 or 4 years அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 10th +2 கிளாஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த போர்டு எக்ஸாமில் நம்ம படிச்சுக்கிற மாதிரி போர்டில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டுன்னு கொடுத்துட்டு டிப்ளமோ எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு, டிப்ளமோ கிராஜுவேட்னா கீழே இருக்கிறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை ஜென்ரலாக இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் டியூட்டிக்கு அப்ளை பண்ணலாம். 10th மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே வந்துட்டோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், ரேடியோ பவர் இன்ஜினியரிங். ஸோ இதில் வந்து என்னென்ன இது இருக்க மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி. அடுத்து ஏஜ் வந்து 18லேருந்து 22 வயசுக்கு வரைக்கும் தான் இருக்கணும். 18 to காலேஜ் முடித்தவொடனே, அதாவது 12th முடித்தவொடனே இது அப்ளை பண்ணுற மாதிரி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் நான் சொல்கிறேன், இப்போ கீழே போகணுன்னு சொல்கிறேன். அவங்க வந்து 2000க்கு மேலே நீங்கள் பிறந்திருக்கணும், 2004க்குள்ளே வந்து இருக்கணும். ஓகேவா. ஸோ இந்த இதுதான் வந்து ஜிடிக்கு மட்டும் ஆண்ட்ரிக் அந்த போஸ்ட்டுக்கு யாட்ரிக் அப்படின்றதுக்கு வந்து டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து டிபிக்கு வந்து 2000லேருந்து 2004 வரைக்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 5 years ஆஃப் SC ST, அடுத்து 3 years ஆஃப் OBC அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா. அப்ளிகேபிள் ஒன்லி இஃப் போஸ்ட் ஆர் ரிசர்வ்ட் ஃபார் தெம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ 5 years வந்து SC STக்கும் OBCக்கு வந்து 3 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுக்கடுத்து எத்தனை வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 108 வேக்கண்ட்டு. ஸோ இதில் ஒவ்வொன்று டொமஸ்டிக் பிரான்ச்சில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் என்னென்ன பிரான்ச் என்னென்ன வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்கண்ட் வந்து டோட்டலாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேபி சேஞ்ச் ஆகலாம். ஸோ வந்து அப்படியே இதே நம்பர் தான் சொல்ல முடியாது, குறையலாம் கூடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிப்பாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் ரெக்யூர்ஸ் பேஸ்ட் ஆன் ஆல் இந்தியா ஆர்டர் ஆஃப் மெரிட் ஆன் தியர் பர்ஃபார்மன்ஸ் இன் ஸ்டேஜ் 1, 2, 3, 4. ஓகேவா. ஸோ கீழே வந்து கொடுத்துருக்காங்க, நான் சொல்கிறேன். அண்ட் த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அவைலபிள் ஃபார் த போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கிளியரிங் ஸ்டேஜ் ஆஃப் 1, 2, 3, 4 அண்டு சாட்டிஸ்ஃபேக்டரி பர்ஃபார்மன்ஸ் இன் ட்ரைனிங் இஸ் கம்பல்சரி ஃபார் ரெக்ரூட்மெண்ட் இன் ICG. ஆல் கேண்டிடேட்ஸ் வில் பி கம்பல்சரி சப்ஜெக்டட் டு பயோமெட்ரிக், ஃபோட்டோ அதை ஃபோட்டோ வெரிஃபிகேஷனு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, அப்புறம் அந்த 3மே வந்து ஸ்டேஜ் 1, 2, 3, 4 வந்து நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1ல் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் நம்ம வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ செக்ஷன் 1 ரிட்டன் டெஸ்ட்டில் பாசிங் மார்க் வந்து நீங்கள் 30 எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி. அடுத்து SC STக்கு வந்து 27 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 and 2 அதில் வந்து 30 + 20 அப்படின்ற மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கு பொறுத்த மாதிரி வந்து மாறுது. ஸோ அது வந்து நீங்கள் இப்போ எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதில் செக்ஷனில் வந்து நீங்கள் எழுத போகிறதோடைய மார்க்கை வந்து கூட்டி உங்களுடைய பாஸ் மார்க் சொல்லி செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 2வது வந்து என்ன கேட்பாங்க, மேக்ஸிமம் மார்க் வந்து 60, டைம் வந்து 45 minutes. ஸோ அதை டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 20 கொஸ்டின், சயின்ஸில் 10 கொஸ்டின், இங்கிலீஷில் 15 கொஸ்டின், ரீசனிங்கில் 10 கொஸ்டின், ஜிகேல 5 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாஸ் மார்க் கொடுத்துட்டாங்க. 10th லெவல் சிலபஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ 60 மார்க்கு 3/4 மணி நேரம் நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. 60 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படின்ற மாதிரி. நெகட்டிவ் மார்க் பற்றி இந்த இடத்துல பேசவே இல்லை.
ஸோ அதே மாதிரி செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4, செக்ஷன் 5லையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து என்ன அந்த மேக்ஸ் ஃபிசிக்ஸு சில போஸ்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தால எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கு அப்புறம் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். ஸோ அந்த போஸ்ட்டை பொறுத்து அது வந்து வேரியேஷன் ஆகும். ஓகேவா? அடுத்து வந்து கீழே வந்து சேம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து 1, 2, 3, 4, 5 பேஸ் இருக்குது. அந்த மாதிரி பாஸ் பண்ணி அந்த மார்க்ஸ் தான் வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா based on the performance in the computer based online examination, a merit list will be prepared and e-admit card for stage 2 will issued as per the vacancies available and ratio decided by ICG. ஓகேவா? ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ஸ்டேஜ் 1 அதை பாஸ் பண்ண பின்னாடி ஸ்டேஜ் 2 உங்களுக்கு வந்து வரும். அட்மிட் கார்டு வந்து நெட்டில் வந்துடும். The candidate is shortlisted for stage 2, then he will be required to upload additional documents as mentioned para 6. அதாவது நம்ம வந்து சப்போஸ் ஃபஸ்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டாவது ஸ்டேஜுக்கு போகிறப்ப நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க எழுதி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அடுத்து அட்மிட் கார்டு ஃபார் ஸ்டேஜ் 2 will not be generated till additional documents are uploaded to the candidates within a time period as mentioned on IGC website. அவங்க டைம் கொடுத்துருவாங்க போல் அதுக்குள்ள அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். The duration of stage 2 will be from 1 or 2 daysலேயே வந்து நடந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 இன்வால்வ்ஸ் ஃபாலோயிங் டெஸ்ட் விச் ஆர் ஒன்லி குவாலிஃபையிங் இன் நேச்சர் எய்தர் பாஸ் ஆர் ஃபெயில். அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் அண்டர் கோயிங் PFT ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வில் டூ ஸோ அட் தியர் ஓன் ரிஸ்க். ஆல் கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைசர் டு பி இன் பொசஷன் ஆஃப் ஸ்போர்ட் ரிக், ஷூ, டிஷர்ட்டு, ட்ரௌசரு இதெல்லாம் நீங்களே கொண்டு போயிடணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.6 கிலோமீட்டரை வந்து நீங்கள் வந்து 7 நிமிஷத்தில் வந்து முடிக்கணும். 1600 மீட்டர். சரியா? கிரவுண்டை கரெக்டாக 4 ரவுண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். 7 நிமிஷத்தில் முடிக்கணும். அப்புறம் 20 ஸ்குவாடை போடணும். ஸ்குவாட் வந்து 20 போடணும். புஷ்அப் வந்து ஒரு 10 போடணும். ஓகேவா? ஆல் 3 டெஸ்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் ஆர் டு பி கேரிடு அவுட் இன் கண்டினியூட்டி வித்தவுட் எனி பிரேக். ஸோ எந்த பிரேக்கும் இருக்காது. ஓடி முடிச்சுட்டு வந்து 20 புஷ்அப் போட்டுட்டு 20 ஸ்குவாடை போட்டுட்டு 10 புஷ்அப் போடணும். ஓகேவா? எனி பிரேக் இன் 3 டெஸ்ட் வில் லீடு டு ஃபெயிலிங் த PFT. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி முடியல ஐயோ அம்மான்னு சொன்னீங்கன்னா அவன் ஃபெயில் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு போயிடுவான். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டாவது ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. பாஸ் ஆர் ஃபெயில். ஆல் த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடடு இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஹேஸ் டு மேட்ச் வித் all the original documents like grade 10th 12th diploma mark sheet, photo identity card, caste verification, individual subject, aggregate marks. அப்புறம் வந்து any inconsistency in all the documents and application will respect to name, date of birth, parent name, percentage of mark, validity of documents, caste verification details will lead to failure in documents. ஸோ எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். சப்போஸ் ஏதாச்சும் டுபாக்கூரை வச்சுருந்தீங்க அப்படின்னா உடனே வந்து டெர்மினேட் பண்ணி அமுச்சு விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி. The date of issuing of all documents has to be closing date of application or any date period to closing date of application நம்ம கொடுத்துருக்காங்க. The validity of all uploaded documents has to be at least 30 April 2022. இன் கேஸ் ஆஃப் எனி மிஸ்மேட்ச் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களை எப்போ வேணால் தூக்கி விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஓகே முடிஞ்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் மெடிக்கல்ஸ் எக்ஸாமினேஷன் அங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ மெடிக்கல் ஆஃபீஸர் மே புட் த கேண்டிடேட்ஸ் அஸ் பெர்மனெண்ட்லி அன்ஃபிட் ஆர் டெம்பரவரி அன்ஃபிட். ஸோ அவங்க பார்த்துட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டேஜ்லேயே வந்து மெடிக்கல் லைட்டை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி. த கேண்டிடேட்ஸ் கேன் அப்பீல் த ஃபைண்டிங் ஆஃப் த இனிஷியல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். த அப்பீல் மெடிக்கல் டு பி கம்ப்ளீட்டட் வித்தின் 21 days if permanently unfit or within 40 days. டெம்பரவரி அன்ஃபிட் சொன்னால் 42 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து அது என்னன்னு சொல்லிட்டு சரி பண்ணிடணும். 21 டேஸ்க்குள்ளே வந்து பெர்மனெண்ட்டாக அன்ஃபிட்னா அதுக்குள்ளே நீங்கள் அதை மாற்றி பார்க்கணும். அது முடிஞ்சு அப்படின்னா உள்ளே வந்துடலாம். ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா பேஸ்டு ஆன் த பர்ஃபார்மன்ஸ் இன் ஸ்டேஜ் 1 and stage 2 and all India merit list will be prepared and e-admit card for stage 3. இது வந்து ஃபைனல் மெடிக்கல்ஸ் இன் INS சில்கா அப்படின்ற ஒரு பேஸில் வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து will be issued as per the vacancies available and ratio decided by ICG. The duration of stage 3 is 1 or 2 days நடந்துடும். ஸ்டேஜ் 3 வந்து இந்த மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து வந்து
மெடிக்கல்ஸ் வந்து ஐஎன்எஸ் சில்கா. ஓகே, ஐஎன்எஸ் சில்கா அப்படின்றது என்னென்னா அது ஒரு ஷிப்பு தான். அதில் வந்து ஃபுல் ஷிப்புன்னு சொல்ல முடியாது. ஐஎன்எஸ் சில்கான்றது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி. அங்கே வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கலுக்கான எல்லாமே அங்கே கிடைக்கும் நேவிக்கு. சரியா? ஸோ அந்த இடத்துல வந்து செக் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து சப்மிஷன் ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட், போலீஸ் வெரிஃபிகேஷனு அண்டு அதர் அசோசியேட் ஃபார்ம். இந்த 3மே வந்து உங்களுக்கு ஸ்டேஜ் 3ல் வந்து நடக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 நீங்கள் நல்லா பண்ணிட்டாலே போதும். ஸ்டேஜ் 3ல் வந்தாலே நீங்கள் உள்ளே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட்டில் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே பாஸ் பண்ணிடலாம், உள்ளே போயிடலாம். அடுத்து போக முன்னாடி உங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் ஆல்ரெடி நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதே மெடிக்கல் ஃபிட்னஸ் தான் ஐஎன்எஸ் சில்காவில் பண்ணுவாங்க. அதில் ஓகே அப்படின்னா அடுத்து உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு நீங்கள் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் வாங்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய நியரபிள் ஸ்டேஷன்ஸில் போய் போலீஸ் வெரிஃபிகேஷன் வாங்கினோம்னா அவங்க சைன் போர்டு கொடுப்பாங்க, அந்த டாக்குமெண்ட். அவ்வளோதான். இது முடிஞ்சிச்சுன்னா ஸ்டேஜ் 3 முடிஞ்சு. அப்புறம் ஸ்டேஜ் 3 முடிஞ்ச பின்னாடி த கேண்டிடேட்ஸ் ஹூ கிளியர் த ஸ்டேஜ் 3 அண்ட் ஸ்டாண்ட் இன் த மெரிட் as per the vacancies available will be provisionally shortlisted for training at INS Silka. ஸ்டேஜ் 4 வந்து ஐஎன்எஸ் சில்காலே வந்து உங்களை வந்து ட்ரைனிங்காக ஷார்ட்லிஸ்ட் பண்ணிடுவாங்க. த கேண்டிடேட்ஸ் ஆர் டு சப்மிட் ஆல் த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் த்ரூ போர்ட்ஸ், யூனிவர்சிட்டி, ஸ்டேட் கவர்மெண்ட் will be carried out by Indian Coast Guard. Candidate will be terminated from service if the documents are reported as not genuine by respective boards, university, state government. அதாவது டுபாக்கூராக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலையும் டெர்மினேட் பண்ணுவாங்கன்றதை 1க்கு 10 வாட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டான டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், டிஃபென்ஸ் அப்படின்றனால. ஸோ அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. ஸ்டேஜ் 1 எக்ஸாமினேஷன், ஸ்டேஜ் 2 ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஸ்டேஜ் 3 வந்து மெடிக்கலில், ஸ்டேஜ் 4 வந்து ஐஎன்எஸ் சில்காவில் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ட்ரைனிங்கு. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைனில் மட்டும் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். 2 ஜூலை 21, அதாவது 2021 ஜூலை 2ஆம் தேதியிலேருந்து அந்த 16க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். சரியா? ஸோ அதுதான் வந்து மேட்டரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி, உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்த பின்னாடி நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுற வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேணும் அந்த மாதிரி அப்படின்னு. நான் டெஃபினட்டாக வந்து முடிஞ்சால் நான் வந்து கண்டிப்பாக போகிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உள்ளே போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கம்பல்சரியாக வந்து என்னென்ன கேட்டுக்காங்க அப்படின்றத வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் வந்து ஸ்கேனடு லெஃப்ட் ஹேண்டு தம்பு, நம்மளுடைய சிக்னேச்சரு, ஐடென்டி கார்டு, 10th மார்க் ஷீட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா 10th கிளாஸ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து பேரண்ட்டோடைய சிக்னேச்சர் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். இதெல்லாம் ஓகேவா? ஸோ என்னென்ன வேணுமோ அதை அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் வந்து சிலது கேட்டிருக்காங்களா, 12th கிளாஸோடைய மார்க் ஷீட்டு, அதோட சர்டிஃபிகேட்டு. அதே மாதிரி வந்து வேணும் அப்படின்னா முடிச்சிருக்கோம் அப்படின்னா 12th இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும் சில போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, அவ்வளோதான். அடுத்து டாக்குமெண்ட்ஸ் டு பி அப்லோடடு ஷார்ட் லிஸ்டட். ஸ்டேஜ் 2க்கு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபார்முலா ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் சிஜிபிஏ, அப்படி இல்லைன்னா நீங்கள் கிரேட் என்ன எடுத்திருப்பீங்களோ அதை வந்து 10th ஏற்ற மாதிரி அது. அப்புறம் என்ஓசி ஃப்ரம் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இஃப் த கேண்டிடேட்ஸ் இஸ் எம்ப்ளாய்டு, நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு. அப்புறம் அடிஷ்னல் மார்க் ஷீட்டு. ஸோ இதெல்லாம் வந்து தேவையானது ஒவ்வொன்றுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுறப்போ அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த பேரை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரியா? பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அடுத்து பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இல்லை அப்படின்னா டெலிகிராம்குள்ளே வந்து செக் பண்ணி பாருங்கள். சரியா? இந்த மாதிரி வந்து செக் பண்ணிங்கன்னா வந்துடும். இந்த பிடிஎஃப் பேர் பார்த்தீங்கன்னா ஐசிஜின்னு டைப் பண்ணுங்கள், சர்ச்சில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். டெலிகிராமில் நான் அப்லோட் பண்ணி வச்சுட்றேன். அவ்வளோதான். அடுத்து லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷனல் டாக்குமெண்ட்ஸ் டு பி அப்லோடட் பை கேண்டிடேட்ஸ் இஃப் ஷார்ட் லிஸ்டட் ஃபார். ஸோ இதெல்லாமே வந்து வேணும் அப்படி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் ஃபீ. இவங்களாம் எப்போயுமே கொடுத்து வச்சவங்க. எஸ்சி எஸ்டி ராஜா வாழ்க்கை எப்போயுமே ஃபீஸே கட்ட மாட்டாங்க. ஸோ அவங்கள விட்டுறலாம். ஜென்ரல் கேட்டகரிலாம் பாவப்பட்டவங்க 250 ரூபா நீங்கள் கட்டி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ இந்த நிலைமைகள்லாம் எங்கேயும் மாறப்போகிறது கிடையாது. 250 ரூபா நீங்கள் கட்டி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். சில எக்ஸாமுக்கெல்லாம் 1000 ரூபா கேட்பாங்க, வேறு வழி இல்லை. எல்லாேருக்கும் ஒரு 100 ரூபா வச்சு ஃபீஸ் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஃபீஸ் வந்து ஜென்ரல்லே கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்களே, ஸோ அவங்களெல்லாம் கன்சிடரே பண்ண மாட்டாங்க. சரி, ரைட்டு, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் எப்படி வேணால் பே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 250 rupees கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து நீங்கள் மற்றபடி சும்மா ஜென்ரலாக தான் இருக்கும். எக்ஸாமினேஷன் சிட்டி பார்த்தீங்கன்னா 5 ப்ரிஃபரன்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன் சிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வித்தின் 30 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படின்னா அது தான் 30 கிலோமீட்டர் தாண்டி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். மற்றபடி அது எக்ஸாமினேஷன் சென்டர் அப்ளை பண்ணுறப்ப தான் தெரியும். ஓகே, அடுத்து ஷெட்யூல் ஃபார் எக்ஸாமினேஷன் வந்து பிப்ரவரி
ஸோ இதுக்குள்ளேயே வந்து நடக்கிற மாதிரி ஓகேவா. அக்டோபர் அதாவது வரிசையாக ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 செப்டம்பரில் ஃபஸ்ட்டு, அக்டோபரில் செகண்ட் ஸ்டேஜ், பிப்ரவரி ஸ்டேஜ் 4 பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஏப்ரல் மேக்குள்ளே வந்து வேலைக்கு வந்து உட்கார்ற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த ரிசல்ட் டிக்ளரேஷன்லாம் வந்து 30 டேஸ்க்குள்ளே பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஈச் ஸ்டேஜ், எல்லா ஸ்டேஜுக்கு போகிறப்பையும் நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஒரிஜினல் எல்லாமே கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும், வேறு வழியே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டயரை நீங்கள் கிளியர் பண்ண முன்னாடி இந்த பேராகிராஃபை ரெஃபர் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து 157 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. செஸ்ட்டு வந்து உங்களுடைய இதிலேருந்து 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. வெயிட்டு வந்து ஹைட்டுக்கேற்ற ப்ளஸ் வெயிட்டுக்கேற்ற இருக்கணும், ப்ளஸ் 10% இருந்தால் அக்செப்டபுள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இயரிங் நார்மலாக இருக்கணும். டேட்டூலாம் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் பாடி டாட்டூஸ் ஆர் நாட் பெர்மிட்டட் ஆன் எனி பார்ட் ஆஃப் பாடி. ஸோ டேட்டூ இருந்துச்சு அப்படின்னா நாட் அலவுட் அப்படின்ற மாதிரி, நாட் பெர்மிட்னு சொல்லியிருக்காங்க. ஹவவர் சர்டைன் கன்செஷன் ஆர் பெர்மிட்டட் டு கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ட்ரைபல் ஏரியாஸ் கம்யூனிட்டிஸ் ஹஸ் டிக்ளேர்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் ஈச் ஃபார் அதர் கேண்டிடேட்ஸ் பெர்மனன்ட் body tattoos are now only permitted on inner face of forearms 4 EMs அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போங்க, அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கலாம். ஸோ போடாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெருசாலாம் போட்டிருந்தீங்கன்னா கஷ்டம், சின்னதாக போட்டிருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது, சரியா. ஸோ அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2022 இருந்து ஏப்ரல் 2022 சில்காக நடக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஜென்ரல் செக்ஷன் வில் பி கேன்சல்டு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை, சும்மா ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுத்தால் இந்த மாதிரி எல்லாமே ரீட் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் நமக்கு தெரியும். இப்போ ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா SC ST கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் நாட் எம்ப்ளாய்டு பை த சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் வில் பி reimbursed ordinary second class fare by train or government bus, steamer charges as per central government regulations by the shortest route if the home station is beyond 30 kilometers from the any place existing stage 1 producer. ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு வேணும்னா ட்ராவல் எக்ஸ்பென்ஸை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் போல், அதான் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா. வெப்சைட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஆர் டவுன்லோட் த ட்ராவல் ஃபார்ம் ஃப்ரம் ICG வெப்சைட் அண்டு சப்மிட் டு இந்தியன் கோஸ்ட் கார்டு பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வருமோ என்னவோ. ஸோ அது வந்து SC ST அப்படின்றது மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. சம்பளம் 21,700 எல்லாத்துக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த ஆண்ட்ரிக் அதுக்கு மட்டும் வந்து 29,200, பே லெவல் வந்து 5 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 6,200 ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் கொடுப்பாங்க, மற்றதுக்கெல்லாம் வந்து பெருசாக கொடுக்கல. ஸோ வந்து ஆண்ட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க அஸ் பர் ரெகுலேஷன்ஸ் படி. அடுத்து ப்ரொமோஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோஷன் ப்ராஸ்பெக்ட் எக்ஸிஸ் அப் டு த ரேங்க் ஆஃப் பிரதான் ஆதிக்கரி பிரதான் சகாயக் இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வித் பே ஆஃப் 47,600 வரைக்கும், பே லெவல் 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 6,200 வந்து உங்களுக்கு அந்த DA வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அதர் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேஷன் அரிசி கிடைக்கும். அடுத்து கிளாத்திங் அஸ் பர் த எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு ஃப்ரீயாக தான் கிடைக்கும் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும். கவர்மெண்ட்டோடைய அக்காமடேஷன் ஃபார் த செல்ஃப் அண்ட் ஃபேமிலி ஆன் நாமினல் லைசன்ஸ் ஃபீ ஆர் HRA as approved by government. 45 days earned leave and 8 days casual leave every year. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாள் மேலே லீவ் கிடைக்கும் வருஷத்துக்கு. ட்ராவல் கன்செஷன் ஃபார் செல்ஃப் அண்ட் ஃபேமிலி டிபெண்டன்ட் பேரண்ட்ஸ் as per கவர்மெண்ட் ரூல்ஸ். கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் கண்டிப்பாக அதில் இருக்குது. அப்புறம் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் கேன்டீன் அண்டு வேரியஸ் லோன் ஃபெசிலிட்டிஸ், ECHS மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ரிட்டைர்மெண்ட் இதெல்லாம். இன்சூரன்ஸ் ஆல்சோ வந்து 50 லட்சம், சப்போஸ் மண்டே போட்டோம் அப்படின்னா ஒரு 50 லட்ச ரூபா நமக்கு கிடச்சிரும் நம்ம ஃபேமிலிக்கு, ஓகேவா. பே பக்ஸ் ப்ரமோஷன் இன்சூரன்ஸ் கவர்டு அண்டு அதர் பெனிஃபிட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு சேஞ்சஸ் அஸ் பர் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ். ஸோ இதெல்லாம் ஓகே, அவ்வளோதான். மற்றபடி என்ன கொடுத்துருக்காங்க, ஜென்ரலாக லாஸ்ட் டேட் வந்து 16 ஜூலை, அவ்வளோதான். ஒரு PDF எடுத்தால் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னா அதை பற்றி எல்லாமே படிக்கணும். நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்னு சொல்லி ஃபஸ்ட்டு 4 வாட்டி யோசிக்கணும். காசு இருந்தால் அப்புறம் அப்ளை பண்ணணும். இல்லை எக்ஸ்பீரியன்ஸுக்காக நான் எழுதுகிறேன் அப்படின்னா டெஃபினட்டாக எக்ஸ்பீரியன்ஸுக்காக நீங்கள் வந்து எழுதலாம், தப்பே கிடையாது, ஓகேவா. ஸோ எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் எழுத போகிறேன் அப்படின்னா டெஃபினட்டாக எழுதுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலேஜ் முடித்தவங்களாம் ஜஸ்ட்டு ஒரு இந்தியன் கோஸ்ட் கார்டோடைய ஒரு இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இப்போ எழுதி பாருங்கள், ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா. ஸோ இதுக்கே வந்து வெறி கொண்டு படிச்சுட்டு இருக்கவங்க டெஃபினட்டாக இருப்பீங்க. அவங்களாம் வந்து
மறக்காமல் வந்து அப்ளை பண்ணுங்கள் சரியா. ஸோ கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள். ஸ்டேஜ் 1 ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டேஜ் 2 ஃபிசிக்கல் தான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா முடிச்சிடலாம். நம்ம உடம்பு மட்டும் எல்லாமே கரெக்டாக பக்காவாக வந்துச்சு அப்படின்னா ஸ்டேஜ் 3 கிளியர் பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து 6 to 7 மாதத்தில் வந்து வேலைக்கே போயிடலாம். ஸோ டெஃபினட்டாக அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா. 10th முடித்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளஸ் சில இந்த யான்ட்ரிக்லாம் வந்து இந்த டிப்ளமோ அப்படின்ற மாதிரி முடிச்சது கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக வந்து எழுதுங்க. இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் வந்து நிறைய அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு காம்படிஷன் இருக்குது அப்படின்றனால நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ எல்லாத்துலேயும் போட்டி போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படியும் பண்ண மாட்டீங்க தெரியும் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இந்த நியூஸ் அவங்களுக்காச்சும் தெரியும். ஓகே, நம்மளுடைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயில்டாக கிளியராக இருக்கும். ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். என்ன ஜாப்பாக இருந்தாலும் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிளியராக வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வச்சு கிளிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ தான் நானும் என்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.